வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது ஒரு சிறப்பான கோயிலை பற்றி. அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்கொம்பு பக்கத்தில் மரவட்டியில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சந்தாயப்பர் திருத்தலம். இங்கே நிறைய புதுமைகள் நடந்துகிட்ருக்குது. மக்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை இங்கே வந்து அவங்களது வேண்டுதலை சொல்லிவிட்டு நிறைய ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்க அந்த கோயிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். என்ட்ரன்ஸு தான் பாருங்க, இதுதான் அந்த கோயில். அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே இந்த சந்தியாபுர அவங்களோட புனித நீரூற்று நடைபெற்ற இடத்துல ஒரு குருசடி இருக்குது. அங்கே தான் மக்கள் அதிகமாக வந்து வழிபாடு பண்ணுறாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே வந்து விசேஷங்களாக சிறப்பான ஆராதனை நடக்கும். நிறையா மக்கள் வருவாங்க. நம்ம இன்றைக்கி வியாழக்கிழமை தான் வந்திருக்கோம். மணி கரெக்டாக 6 மணி ஆக போகுது. இன்னும் அரை மணி நேரத்தில் இங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாயிரும். கொஞ்சம் நம்ம முன்னாடியே வந்ததுனால இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம். மக்கள் அவங்களோட பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு இங்கே நிறையா மெழுகுதிரி ஏற்றிருக்காங்க. பாருங்கள், எவ்வளவு ஏற்றிருந்தாங்கன்னா அது நம்பி போகும் பாருங்கள். நிறைஞ்சி கீழே வலிஞ்சு போகுது. அவ்வளோ மெழுகுதிரி ஏற்றிருக்காங்க. நம்ம பார்க்குறப்ப இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே மக்கள் வந்து கூடிடுவாங்களாம். இன்றைக்கி அதை நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த கொடிமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. கொடிமரத்தை பாருங்கள். கொடிமரத்தை விசிட் பண்ணலாம். கொடிமரம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. சந்தியாபுரம் பாருங்கள், அதில் வந்து அழகாக வச்சுருக்காங்க. நிறையா வண்டிகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கலாம் கூட்டத்தை. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வர்றோம். இப்போ ஆள் யாரும் இல்லாதனால ஃப்ரீயாக நம்ம ஜூனியர் 2 பேரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. பாருங்க, ஒரு அழகான கோயில்னு பாருங்க. சர்ச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அமைதியாக ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ண போகிறாங்க சாமியெல்லாம். இங்கே இன்னொரு சிறப்பு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கே வர்ற பக்தர்களுக்கு அவங்களே சாப்பாடு சமைச்சு, அவங்கள யாரையும் பசியோடு அனுப்பாமல் சாப்பாடு சமைச்சு அவங்க தங்குறதுக்கு இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. பாருங்கள், அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. தீர்த்தம் எடுக்கிற இடம். இதுக்கு பின்னாடி சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தெரியும். ஆக இங்கே இந்த சந்தியாபுர் கோயிலில் ஒவ்வொரு புதுமைகளும் அதிகமாக இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். இங்கே சிறப்பே வந்து நீரூற்றுக்கள் நிறையா வந்திருக்குன்றாங்க. ஏறத்தாழ 300 டைம் நினைக்கிறேன். முன்னாடி போர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து நிறையா புதுமைகள் நடந்துருக்குது. இங்கே ஒரு சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்த எண்ணெயை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா அது பொங்குறதாகவும், அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்துகிறப்போ நமக்கு எல்லா வியாதிகளும் குணமாகறதாகவும் மக்கள் நம்புகிறாங்க. வாங்க நம்மளும் அந்த சந்தோஷத்தில் பங்கெடுத்துக்குவோம். அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறைவன் நித்திய எதிர்பார்த்த அருள்மொழியாக வந்தாடுவோம். குடும்பம்